வீடு எப்படியெல்லாம் கட்டக்கூடாது. உங்கள்கிட்ட பிளாட் இருக்குது, ஸோ வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம், எதெல்லாம் பேசிக்காக ஃபாலோ பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கோம். பிளாட் இப்படி இருக்குது சார், நாங்கள் என்ன செய்கிறது? யாருமே இப்படி கட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வெட்டிட்டோம்னாலே மிகப்பெரிய ஒரு பிழை. இது கன்னி மூலையில் போர் போட்டாங்களோ அன்னையிலேருந்தே உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் சரிவு காலம் ஆரம்பிச்சிடும். இது நான் சூரிய திசை நடக்குது உங்களுக்கு அல்லது கேது திசை நடக்குது அப்படின்னா பில்டிங் கட்டுறப்ப பல முறை யோசனை பண்ணிட்டு செய்யுங்க. குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் சிவசரணின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் வீடு எப்படியெல்லாம் கட்டக்கூடாது. உங்கள்கிட்ட பிளாட் இருக்குது, ஸோ வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம், எதெல்லாம் பேசிக்காக ஃபாலோ பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கோம். பிளான் நாங்கள் போடும்போது 5Gங்கிற ஒரு முறை இருக்குது. ஸோ போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு, செப்டி டேங்க், இது ஒரு விழிப்புணர்வு தான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10 வரைபடம் நாங்கள் ஆல்ட்ரேஷன் செய்கிறோம் அல்லது போட்டு கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். 30 நாளைக்கு உங்களுக்கு 300 டிராயிங் தான். ஸோ 10 வருஷத்துக்கு 3000 டிராயிங் தானா? இது நிறைய பேர் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் பேசிக்காக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ எப்படியெல்லாம் வீடு கட்டக்கூடாது. ஒரு வீடு கட்ட போகிறீங்க, நிறைய பேர் நேற்று கூட ஒரு பில்டிங் போய் பார்த்துட்டு வந்தேன் வாஸ்துபடி. ஸோ அவங்க பிளான் கொடுத்துருக்கிறபடி தான் கட்டுறாங்க. பில்டிங் ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக இப்படி கிராஸ் இருக்கு. அவங்க கட்டணம் கட்டுறதே இப்படி கிராஸாகவே கட்டுறாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லணும்னா, அடியன் இந்த கிராஸ் எடுத்து கட்டுறதுல பிரமாதம் செயல்படுறோம். இப்போ இதே இதை நம்ம எப்படி செய்யலாம்னாக்கா, ஸ்ட்ரைட் பண்ணிடணும், கிராஸ் எடுத்து கட்டணும். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஒவ்வொரு அறையும் நீங்கள் அதுக்கேற்றாப்புல பிரிச்சுக்கலாம். ஸோ இது இடம் போயிடும் சார் நினச்சிங்கன்னா இப்படி வச்சுக்க வேண்டியது, முன்னே ஸ்ட்ரைட்டாக இப்படி கொடுத்துக்க வேண்டியது. ஸோ இப்போ கிராஸ் எல்லாமே எடுத்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இது ஒரு கிச்சன்னா, இது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூம், இது ஒரு ஹால், இப்படி. ஸோ அப்போ கிராஸ் எடுத்துடுறோம். இன்னொரு புறம் என்ன செய்வாங்கன்னாக்கா, இடம் இப்படி இருக்கும், பில்டிங்குமே இப்படியே கிராஸாக கட்டுறாங்க. இந்த கிராஸை விட்டுறாங்க, கடைசி பார்த்தீங்கன்னா இப்படி போட்டுட்டு இது பெட்ரூம் ஆக்கிறேன். இன்னொரு ரொம்ப அறிவாளி ஒரு இன்ஜினியர், பெரிய இன்ஜினியர் தான், அவர் என்ன பண்ணிவிட்டாருனாக்கா, பின்னாடி ஒரு கிராஸ் இருக்குங்க, இதே மாதிரி தான் முன்னாடி இப்படியே வருது. ஏதாவது ஒரு இடத்துல கிராஸ் எடுத்துருக்கலாம், ஒத்த குத்தான வச்சு அப்படியே எல்லா ரூமுமே இப்படி கிராஸ் எடுத்துக்கிட்டு. பிளாட் இப்படி இருக்குது சார், நாங்கள் என்ன செய்கிறது? யாருமே இப்படி கட்டாதீங்க. ரெண்டாவது கட் பண்ணுறது. பில்டிங் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக இப்படியே நல்லா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வெட்டி கட்டுவாங்க, இப்படி கிராஸ் எடுத்து கட்டுவாங்க. அப்புறம் இப்படி டிசைனாக போடுறது, அப்புறம் முன் முகப்பு இப்படி வரணுங்கிறதுக்காக இப்படி போட்டுக்கிறது, எல்லாம் கரெக்டாக இருக்கும். நடு ஹால்லேயே இப்படி பிரித்து இப்படி போட்டு இப்படி பிரிக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் வெட்டிட்டோம்னாலே மிகப்பெரிய ஒரு பிழை. இது யார் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ 5 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்குறது, அந்த பூமி அவங்கள ஏசும், அந்த வகையாரவே. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி கிராஸ் போட்டு வீடு கட்டவே கட்டக்கூடாது. மூணாவதா, போர்வெல் நம்ம அமைக்கிறோம் இல்லையா, ஒரு வீடு இப்போ இப்படி இருக்கு, சவுத் ஃபேஸிங்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுதான் தென்மேற்கு கன்னி மூலை, சவுத் வெஸ்ட் கார்னர், மகாமேரு மூலை, திருவண்ணாமலை மூலை. சார் நாளைக்கு உங்களுக்கு போர் போட்டோம்னா தண்ணி சப்போஸ் ஃப்யூச்சரில் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அதனால் முன்முகப்புலேயே போரை போட்டுருவோம் சார், ரீபோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இப்போவே அந்த பூமிக்கு பதிவு பண்ணிடுவோம், நீ தண்ணியை நீ காலி பண்ணிடு. அப்போது அந்த இடத்துல போர் போட்டவுடனே அவனுக்கு சரிவு காலம். எப்போ ஒரு லேண்டில் கன்னி மூலையில் போர் போட்டாங்களோ அன்னையிலேருந்தே உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் ஆரோக்கியத்திலையும் சரிவு காலம் ஆரம்பிச்சிடும். இது நான் சொல்லலைங்க, எல்லா வாஸ்து நூலும் சொல்லுது, எல்லா வாஸ்து நிபுணரும் சொல்கிறாங்க. கன்னி மூலையில் போர் அமைக்கக்கூடாது, தலைவாசல் அமைக்கக்கூடாது. 50% ஆஃப் த பீப்புள் தமிழ்நாட்டில் இல்லை, சஃபரன்ஸ் ஆனவங்க எல்லாருமே, ஈவன் இந்தியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு கன்னி மூலையில் போர்வெல், தென்மேற்கு கன்னி மூலையில் தலைவாசல் வச்சு வீடு கட்டியிருக்கிறது இந்த 3வது பாயிண்ட்டு. அப்புறம் காம்பவுண்ட் வால்,
பில்டிங் கட்ட போகிறோம், கட்டுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிறவங்க யாராச்சும் வந்து என்கரேஜ் பண்ணிடுறாங்களோ, நாம் வெளியில் இருக்கிறோம், நம்ம ஊரில் வெளிநாட்டில் இருக்கோம், சரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா தெரியும், அதனால் வந்து காம்பவுண்ட் வால் மாத்திரம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னா காம்பவுண்ட் வால் கட்டிடுவா. அப்படி கட்டிட்டோம்னாக்கா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பே வராது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நான் வந்து இங்கே மதுரையிலே நிறைய பில்டிங் பார்த்துருக்கேன். நிறைய இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் பாருங்கள், பஸ்லையோ ட்ரெயின்லேயோ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் காரில் கூட பயணம் பண்ணும்போது பாருங்கள், காம்பவுண்ட் வால் இருக்கும், பில்டிங் இருக்காது. ஸோ இந்த காம்பவுண்ட் வால் எப்போ கட்டியிருக்காங்கனாக்கா ஒரு 50 இயர்ஸ், 30 இயர்ஸ், ஏன் 10 இயர்ஸ், 5 இயர்ஸ், ஒரு வருஷம் கழிச்சு ஆரம்பிப்போன்னு சொல்லியிருப்பா. 5 வருஷம் ஆயிருக்கும், கட்ட முடியாது. அதனால் எடுத்த உடனே காம்பவுண்ட் வால் கட்டாதீங்க. இந்த காம்பவுண்ட் வால் கட்டாதனால பில்டிங் கட்ட முடியாது ஏன் அப்படின்றது தனியாக ஒரு வீடியோ போடுறேன். பட் கட்ட முடியாது, அது வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் உட்காந்துக்கிறோங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு பில்டிங் ஆரம்பிக்கிறப்ப லேண்ட் எம்டியாக இருக்கும். இந்த இடத்துல செப்டிக் டேங்க் வருது, இந்த இடத்துல வாட்டர் டேங்க் வருது, சம்பு வருது. செப்டிக் டேங்க்கு சம்பு இந்த ரெண்டையுமே தோண்டிடுவாங்க. சம்பு கூட தோன்றது தப்பு கிடையாது. செப்டிக் டேங்க் வாயுமூலையில் தோண்டிடுவோம். அப்போது ஈசான பள்ளமாக வாயுமூலை பள்ளமாயிடும். ஒரு சிலர் சம்பு கூட தோண்ட மாட்டாங்க, ஏன்னா வடக்க பார்த்த வீடாக இருக்கும். முன் முகப்பில் தொட்டி வருதுன்னு சொல்லிட்டு கடைசியாக தோண்டோன்னு செப்டிக் டேங்க் தோண்டிடுவாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு குற்றம். அதனால் செப்டிக் டேங்கும் சம்பும் கண்டிப்பாக போடாதீங்க. 6வது, சூரிய திசை நடக்குது உங்களுக்கு அல்லது கேது திசை நடக்குது அப்படின்னா பில்டிங் கட்டுறப்ப பல முறை யோசனை பண்ணிட்டு செய்யுங்க. அடியன் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஜாதகங்கள் பார்த்து அதில் ராகு திசை ஒட்டும்போது வீடு கட்டுறாங்க. அதே 7.5 நடந்துட்டு இருக்கும், சனி திசையாக இருக்கும், கும்பராசி மகர ராசியாக இருக்காங்க, 7.5 நடக்கும்போது வீடு கட்டுறாங்க. சுக்கிர திசையில் வீடு கட்டுறாங்க, சந்திர திசை, செவ்வாய் திசையில் கூட கட்டுறாங்க. சனி திசை நிறைய ஜாதகங்கள் நான் பார்த்த வரைக்கும் ராகு, சுக்கிரன், சந்திரன் இதெல்லாம் நிறைய பில்டிங் கொடுக்குது, குரு திசை. பட் இந்த கேது திசை ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ வீடு கட்டுவதற்கு உண்டான வாய்ப்பை கொடுக்காது. எதுக்கு இருக்கிறத போதும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த சூரிய திசை. இந்த கேது திசை வந்து இருப்பு ஒரு 2 வருஷம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வீடு கட்ட மாட்டார். பிகாஸ் ஆஃப் வந்து ஒரு 7 வருஷம் நடக்கும். இந்த கேது முடிஞ்ச உடனே உங்களுக்கு சுக்கிரன் வந்துடுவார். 20 இயர்ஸ் எக்கச்சக்கமான என்ஜாய்மெண்ட்ஸ், பெரிய அளவில் முன்னேற்றம், காசு பணம் வரும், வீடு வாங்குவீங்க, BMW கார் எல்லாம் கிடைக்கும், சுக்கிர திசையில் கிடைக்கும். ஸோ 20 இயர்ஸ் அப்புறம் வந்து ஒரு திசை வந்துடுது, சூரிய திசை. சூரிய திசை தகப்பனாரை கெடுக்கும். தகப்பனாரும் அப்பாவும் மகனும் பிரிவு ஏற்படுத்தும். திருமணம் செய்திருந்தாக்கா கண்டிப்பாக வந்து பிரிஞ்சு இருப்பாங்க, இல்லைன்னா வெளிநாட்டில் இருப்பாங்க. வீடு கட்டிட்டு இருந்தோம்னாக்கா நடுவில் நிற்கிறதெல்லாம் இந்த கேது திசை, சூரிய திசை தான். பில்டிங் பேஸ்மெண்ட்டத்தோட சென்ட்ரிங் லிண்டல் மட்டும் போட்டு நிப்பாட்டிடுவாங்க. இல்லைன்னா கொத்தனாருக்கும் இன்ஜினியருக்கும் சண்டை வந்து நிறுத்துறதுக்கு உண்டான காரணங்கள்லாம் இந்த கேது சூரியன் தான். 7.5 அஷ்டமத்து கண்ட சனியெல்லாம் பண்ணாது. சனி செயல்காரகன், நிச்சயமாக எதையுமே கெடுத்து நிறுத்தி வைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இந்த சனி கொடுக்காது. சனி கெடுக்காது, கொடுக்காது கூட விட்டுருவோம், கெடுக்காது. பட் இந்த கேதுவும் சூரியனும் உங்களை நிறுத்தி வைக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு கான்ட்ராவர்சி ஒன்று பண்ணி நிற்கும். அதனால் இந்த திசை நடந்துட்டு இருந்தாக்கா வீடு கட்டுவதை சற்று சிந்திச்சு செயல்படுங்க. வீட்டில் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வயசானவங்கலேருந்து கொஞ்சம் வயசுக்காரங்க வந்து யாரோ ஒரு எதிர்பாராத விதமாக இழப்புகள், தவறி போயிடுறாங்க, இறந்து போயிடுறாங்கன்னா, வீடு கட்டுறதுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்கன்னாக்கா நிறுத்தி வச்சுக்கோங்க. சுத்தமாக 1 வருஷம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணுங்க. ஏதோ உங்களை இன்டிமேட் பண்ணுது, இந்த பூமி ஏதோ இன்டிமேட் பண்ணுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வீடு கட்டாதீங்க. உங்கள் மகள் ப்ரெக்னன்சியாக இருக்குது, தவறு கிடையாது. உங்கள் மகன், மருமகள் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது வீடு கட்டுவதை தவிர்க்கவும். 3 மாதம் தான் சார் ஆகுது, 5 மாதம் தான் சார் ஆகுது. 20 பிள்ளைகள் பக்க போகிறது கிடையாது. ஒரு குழந்தை, அதிகபட்சம் 2 குழந்தை தான். ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்க வேண்டியதானே? அதனால் நிறுத்தி வச்சுக்கோங்க. தொடர்ந்து விபத்து, பையனுக்கு கீழே விழுந்துட்டாரு, அப்புறம் அப்பாவுக்கும் அடிபட்டுருச்சு, அம்மாவுக்கு வந்து வீட்டில் சமையல் அறையில் அடிபட்டுருச்சு, மகளுக்கு காலேஜ் போய். ஸோ அடுத்தடுத்து நடக்குதா? அப்போ தொடர் விபத்து நடந்துகிட்ருக்கு. வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுல நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு தவறு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறத இன்டிமேட் பண்ணும். தொடர்ந்து விபத்து. கோவில், உங்கள் ஊரில் வந்து திருவிழா நடக்க போகுது, காப்பு கட்டியிருக்கீங்க, கண்டிப்பாக வீடு கட்டுறதை நிறுத்தி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கட்டக்கூடாது. இன்னொரு முக்கியமானது, இது ரொம்ப பேர் பண்ணுற தப்பு. ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, ஒரு பில்டிங் வாங்கியிருப்பாங்க, பில்டிங்கெல்லாம் இடிச்சிருவாங்க. அந்த போரில் தண்ணி இருக்கும், அந்த போரானது கன்னி மூலையில் இருக்கும். ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, பழைய பில்டிங்கு இடிச்சிட்டீங்க, தரமட்டமாக இருக்குது, புதுசாக பில்டிங் போட போகிறீங்க, பிளான் வாங்கிட்டீங்க, வாஸ்துப்படி எல்லாம் செஞ்சிட்டீங்க.
ஆனால் அந்த பழைய போரானது கன்னி மூலையில் இருக்குது அல்லது அக்னி மூலையில் இருக்குது, ஏதோ ஒரு பகுதியில் தவறான வாஸ்துவில் இருக்குது. அந்த போரை எடுத்து வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த தண்ணி எடுத்துகிட்டு. இன்னும் ரொம்ப அதி புத்திசாலிகள், அந்த இன்ஜினியருமே ரொம்ப தெளிவாக இருப்பார். சார் இதில் நல்ல தண்ணி இருக்குது சார், அதுலேயும் தண்ணி இருக்குது, அதை வச்சு கட்டி முடிச்சிடுவோம், அதில் தான் நிறைய செலவழியும், அப்புறம் வீட்டுக்கு உண்டானது ஈசானத்தில் எடுப்போம் அப்படின்னு. தோஷத்தை முன்னையும் தோஷமாக ஒரு வீடு கட்டிக்கிடுவோம். இது எப்படின்னாக்கா ஏதோ ஒரு தவறான ஒரு காரியங்கள், ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க தவறி போயிருக்காங்க, அங்கேருந்து சாப்பாடை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து சாப்பிட்ற மாதிரி. அதனால ஒரு தவறு இருக்கிறத சுத்தமாக வலிச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செயல்படும். இதுதான் இந்த பழைய போரானது. அப்புறம் பழைய காம்பவுண்ட் வால் எல்லா பக்கமுமே வந்து இடித்து முடிச்சிருப்பாங்க. பழைய காம்பவுண்ட் வால் மாத்திரம் ஒன்று வச்சுருப்பாங்க. அது கேட்ட தாத்தா பாட்டி இருந்தது வீட்டான. அது ஈசானத்தில் உயரம் இல்லைன்னா அகலம் ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைன்னா பழைய சோறாக இருக்கும், உயரமாக இருக்கும். அதை மாத்திரம் தட்டாமல் அப்படியே வச்சு கட்டுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தட்டிக்கோங்க. அது மண் சவராக இருந்தாலும் சரி, சுண்ணாம்பு சவராக ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க, எதுவாக இருந்தாலும் சரி கட்டிக்கோங்க. 13வது இந்த நம்பர் நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. இந்த 786777788 லைக் பண்ணுவாங்க. இந்த சல்லி லாபம்னா பூமி தோண்டும் போது ஏதாவது எலும்பு வந்துடும், இல்லைன்னா பூச்சிப்பட்டை இறந்து போயிருக்கிறது, மாடு புதைச்சிருக்கிறாங்க, இல்லை பழைய துணிகள், இல்லைன்னா தேவையில்லாத அழுக்கு மண், இதெல்லாம் வந்துச்சுன்னா சல்லிய லாபம். இந்த பூமி தோஷமாகவே இருக்கும். அதனால் அந்த மாதிரிலாம் எடுத்துச்சு வந்துச்சுனாக்கா பூமியிலேருந்து 1/2 அடியோ 3/4 அடி கம்ப்ளீட்டாக மண்ணை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிணத்து மண்ணோ இல்லைன்னா சாண்டோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு கட்டுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. சார் நீங்கள் வரைபடம், அதாவது நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க? அடியேன் இருக்கிறது மதுரையில் இருக்கேன். என்னுடைய தொலைபேசி நம்பர் 9952166706 தான் என்னுடைய வாட்ஸ்அப் கைபேசி நம்பர். சார் நீங்கள் டிராயிங் போடும்போது உங்களுக்கு நீங்கள் டிராயிங் எங்களுக்கு போட்டு கொடுக்குறோம்னா என்னென்ன சார் உங்களுக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் டிராயிங் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவியினுடைய ஜாதகம் வேணும். ஸோ அதான் ஜாதகம். அதை பொருத்தம் நாங்கள் பார்ப்போம். 11 வகையான பொருத்தம். அது என்ன மனை, கர்ப்பமனையா, கருட மனையா, பசு மனையா, எது வச்சால் சிறப்பு, நாய் மனை, பாம்பு மனை, இது மாதிரி வைக்கக்கூடாது. இதை மனையை பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், எந்த கோவிலுக்கு போகணும், ஸோ என்ன திசை நடந்துகிட்ருக்கு இருக்கு. அப்புறம் கார்னர் பார்த்து இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் பார்த்து 2-3 ஆப்ஷனில் உங்களுக்கு வரைபடம் கொடுக்குறோம். அதற்கேற்றாற் போல் தேர்ந்தெடுத்து அதன்படி நீங்கள் உங்கள் இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோட கொடுத்து வீடு கட்டிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் நாங்கள் செயல்படுறோம். ஸோ இது மாதிரி அமைத்து வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.